அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்று ஈத் அல் ஃபித்ருக்கு முந்தைய இறுதி நாள். இந்த நேரத்தில் நம்மால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு. நமது அழகிய இஸ்லாம் மார்க்கம் நமக்கு 2 வகையான தர்மங்களை ஈத் தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து முடிக்கச் சொல்லியிருக்கிறது: ஜகாத்துல் ஃபித்ர் மற்றும் சதக்கத்துல் ஃபித்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அபு தாவூத் ஹதீஸ் நூலில் வருகிறது: ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நோன்பாளியை சுத்தப்படுத்தும் தர்மம். ரமலானில் நோன்பு நோர்க்கும்போது ஏதேனும் வீணான பேச்சு, வீண் செயல் அல்லது விரும்பத்தகாத செயல்கள் நடந்திருந்தால் இந்த சதகா அதை துடைத்து நோன்பை தூய்மையாக்கும். இது ஏழைகளுக்காகவே கொடுக்கப்பட வேண்டும். எனவே சகோதரர்களே, இத்தொழுகைக்கு முன்பாக கொடுத்தால் அல்லாஹ் அதை சதக்கத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்கிறான். நோன்பின் குறைகளை நீக்கும் சிறப்பு தர்மமாக. ஆனால் தொழுகைக்குப் பிறகு கொடுத்தால் அது சாதாரண தர்மமாக மட்டுமே கணக்காகிறது. நோன்பின் சுத்திகரிப்பு ஆசீர்வாதம் கிடைக்காது. எனவே இன்னும் ஃபித்ர் கொடுக்காதவர்கள் இன்றே சரியான அளவு, சரியான முறையில் ஏழை எளியவர்களிடம் சேர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் முடிந்துவிட்டது. இன்னும் கொடுக்காதவர்கள் இந்த நாளில் கவனமாக இருங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் தஃபீக் அளிப்பானாக. சகோதரர்களே, நாம் அடிக்கடி சொல்வோம், நல்ல செயல்கள் மனிதனின் மானத்தை பாதுகாக்கும். உண்மைதான். நல்ல அமல்கள் நம்மை எல்லா தொல்லைகளிலிருந்தும் காப்பாற்றும். இதற்கு ஒரு பிரபலமான தமிழ் கதை உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதை அல்லது பூசணிக்காய்க்காக சோற்றை இழந்தான் என்று. கதை இதுதான். ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் ஒரு சிறிய குறை: மற்றவரிடம் இருப்பதை பார்த்து ஆசைப்படும் பழக்கம். அவருக்கு பக்கத்து வீட்டில் பூசணி செடி இருந்தது, ஆனால் அவரது வீட்டில் இல்லை. ஒருநாள் பூசணிக்காய் சோறு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவர் நேர்மையாக வாங்காமல் இரவில் சென்று பக்கத்து வீட்டு பூசணியை பறித்து வந்து வீட்டில் சமைத்து சாப்பிட்டார். ஆனால் கிராமத்தில் விஷயம் தெரிந்துவிட்டது. அந்த வீட்டார் பூசணியை திருடி சாப்பிட்டார்கள் என்று பேச்சு பரவியது. அந்த ஒரு தவறு அவரது குடும்ப பெயரோடு ஒட்டிக்கொண்டது. தலைமுறை தலைமுறையாக அவரது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரும் பூசணி திருடிய குடும்பம் என்று அழைக்கப்பட்டனர். திருமணம் பேச வரும்போது கூட அந்த பூசணி குடும்பமா என்று கேட்பார்கள். மிகுந்த வேதனை. அந்த குடும்பத்தினர் ஒரு ஞானியிடம் சென்று கேட்டார்கள்: எங்கள் முன்னோர் செய்த தவறால் எங்கள் முழு வம்சமும் கெட்ட பெயர் பெற்றுவிட்டது. இதை எப்படி மறைப்பது? எங்கள் மானத்தை எப்படி திரும்பப் பெறுவது? அந்த ஞானி சொன்னார்: ஒரே வழி உண்டு. அல்லாஹ் உங்களுக்கு செல்வம் கொடுத்திருக்கிறார். இன்று முதல் உங்கள் வீட்டை திறந்து விடுங்கள். தினமும் ஏழைகள், பயணிகள், பசியுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் வந்து சாப்பிடலாம் என்று அறிவியுங்கள். 50 பேரோ 100 பேரோ தினமும் உணவு வழங்குங்கள். நல்ல செயல்களால் பழைய களங்கத்தை மூடுங்கள். அந்த குடும்பம் அதை செய்தது. தினமும் 100 பேருக்கு சோறு போட்டார்கள். பசியெடுத்தால் அந்த வீட்டுக்கு போங்கள், அவர்கள் இலவசமாக உணவு கொடுப்பார்கள் என்று பேச்சு பரவியது. பழைய கதை மறைந்தது. பூசணி திருடிய குடும்பம் என்ற பெயர் போய் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் வள்ளல் வீடு என்ற பெயர் வந்தது. குழந்தைகள் கூட பெருமையுடன் சொல்வார்கள்: இன்று எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் பார்த்தீர்களா? இப்படி நல்ல செயல்கள் பழைய தவறுகளை மறைத்து மானத்தை மீட்டெடுக்கும். சதக்கத்துல் ஃபித்ரும் அப்படித்தான். ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் நமது நோன்பின் குறைகளை மறைத்து அல்லாஹ்விடம் தூய்மையான நிலையில் ஈத் கொண்டாட அனுமதி தரும். எனவே சகோதரர்களே, இன்றே உங்கள் ஃபித்ரை கொடுங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள். நல்ல அமல்களால் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துங்கள். அல்லாஹ் நம்மனைவருக்கும் தஃபீக் அளித்து ஈதை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வைப்பானாக. இந்த பயானை கேட்ட நீங்கள் எல்லோரும் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அனுப்புங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கேட்க எங்கள் சேனலை ஆதரியுங்கள்.